சிவகார்த்திகேயன் வந்துட்டு அமரன் ஒரு படம் விட்டு கொடுத்தாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு சுதாவோட ஒரு படம் வந்துட்டு இணைஞ்சு 2 பேரும் பயணிக்கிறாங்கன்னும் போது, அதற்கு சொல்லப்பட்ட சம்பளம்ன்றது சிவகார்த்திகேயனோட சம்பளம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 மடங்கு ஏத்திட்டாரு. அஃப்கோர்ஸ் அவர் ஏத்தலாம். ஒரு வெற்றி பட நடிகர் அவர் ஏத்தலாங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தா கூட, திடீர் சம்பள உயர்வுங்கிறது வந்துட்டு தயாரிப்பாளர்கள எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு இந்த படத்த பொறுத்தவரைக்கும்? இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்னு பேசுகிறத விட மொத்தமாகவே வந்து திடீர் சம்பளம், அதாவது பயங்கரமான ஒரு ஹைக் பண்ணுறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 70 75 கோடியோ வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. ஓகே. எனக்கு கரெக்டாக தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. இருந்தாலும் அதை வச்சே நம்ம பேசுவோம். 70 க்ரோஸ்ன்னு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு 40 க்ரோஸ் வாங்கியிருக்காருன்னா கிட்டத்தட்ட 30 க்ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஒரே படத்தில். அப்படிங்கிறது வந்து அது வந்து எப்படி சொல்ல, தயாரிப்பாளராக அது வந்து உடன்பட முடியாது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது வந்து ஒரு ஹீரோ அவங்க படத்தில் நடிக்கிறாங்க ஆல் டுகெதர், அதாவது ஒரு டைரக்டர், கதை, ஆக்ஷனு, ஒரு ஹீரோயின், மியூசிக்கு எல்லாமே கலந்து தான் ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது. அந்த மொத்த கிரெடிட்டையுமே ஹீரோஸ் எடுத்துக்கிறாங்க எப்போவுமே ஜென்ரலாக, நாட் ஒன்லி சிவகார்த்திகேயன், ஆல் தி அதர் ஹீரோஸ் ஆல்சோ. அந்த டாப் ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா கிரெடிட்டும் நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பான பார்வை. அதாவது வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அதில் எல்லாருக்குமே பங்கு உண்டு. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம தான் வந்து சூப்பர் ஹீரோ, நமக்காண்டி தான் இவ்வளோ பெரிய வியாபாரமாக இருக்குது, நமக்காண்டி தான் இவ்வளோ வெற்றியாக இருக்குது அப்படிங்கிற நினைக்கிற பார்வை இருக்குது பார்த்தீங்களா. அதை முதல்ல ஹீரோஸ் மாற்றணும். அப்போ தான் வந்து தமிழ் சினிமா வந்து நல்லபடியாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும்.